நீங்க தேடிட்டு இருக்கிற குற்றவாளி இந்த பொண்ணு தானா? எஸ். இவங்களை அவ்வளவு ஈஸியா பிடிக்க முடியல. இவங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்பதான் எங்களுக்கு இவங்க இருக்கிற இடத்த பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதுல சிக்கலு இறந்து போன லக்ஷ்மிக்கும் நாங்க பிடிச்சிருக்க ஜான்சிக்கும் ஒரு வித்தியாசம் கூட எங்களால சொல்ல முடியல. அசப்புல ஒரே மாதிரி இருக்காங்க. பாருமா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உன் பேர் ஜான்சி தான். நீ லட்சுமியா நிரூபிக்கிற வரைக்கும் நீ ஜான்சியா தான் இருக்கணும். அங்க மயக்கமான என்ன அவங்க வேற எங்கேயும் என்ன கார்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு அரை மயக்கத்துல தான் தெரிஞ்சது. ஆனா அப்ப என்னால எந்திரிக்க முடியாத நிலைமைனால என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் முழுசா கண்ணு முழிச்சு பார்த்தப்ப என்ன சுத்தி பெரிய கூட்டமே இருந்தது. ஆனா சத்தியமா அவங்க யாரு என்னங்கிற டீட்டெயில் எனக்கு எதுவுமே தெரியாது சார். தெலுங்குல வேற பேசிக்கிட்டாங்க, என்கிட்டயும் பேசினாங்க. ஆனா எனக்கு புரிஞ்சாலும் அவங்களுக்கு பதில் சொல்ல என்னால முடியல. நான் ஏன் என்ன தூக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஏதோ பேசினாங்க. அப்படியே ஒரு 10-15 நாள் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த அவசரமா ரெடியாக சொல்லிட்டு ஒரு லோடு ஏத்துற வேன்ல என்ன ஏத்திட்டு ரோட கிராஸ் பண்ணாங்க சார். அப்போ எல்லையை தாண்டுற செக் போஸ்ட்ல என்ன மடக்கி அரெஸ்ட் பண்ணி நீதான் ஜான்சின்னு பேரை சொன்னாங்க. அப்பதான் சார் இதுல ஏதோ ஆள் மாறாட்டம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட எவ்வளவோ சொல்லி கெஞ்சினேன். நான் ஜான்சி இல்ல லக்ஷ்மி, நீங்க என்ன நம்பலனா என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வாங்க, அவர் சொல்லுவாருன்னு சொன்னேன். அவரும் எங்க வீட்ல இருந்து எல்லாரும் கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அவங்க லக்ஷ்மி செத்து போயிட்டா அவ எப்படி திரும்ப வர முடியும்னு நம்ப மறுத்துட்டாங்க. ஐயா ப்ளீஸுங்க ஐயா, குழந்தை வேற இருக்கு எனக்கு. என் குடும்பத்தோட எப்படியாவது சேர்த்து வைங்கய்யா. யுவர் ஆனர், ஜான்சி சொன்ன கதை ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க தேவையில்லாம கோர்ட்டோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இதுக்கு மேல இவங்களை விசாரிக்க என்ன இருக்கு யுவர் ஆனர்? மறுபடியும் விசாரிச்சு இந்த கோர்ட்டோட நேரத்தையே வீணாக்கிட்டு இருக்கோம். ஐயோ இல்ல சார், நான் சொல்றது உண்மை சார். யுவர் ஆனர், இந்த பெண் ஜான்சி தாங்கிறதுக்கு ஆந்திரா போலீஸ் எல்லா ஆதாரங்களையும் உங்க பார்வைக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பெண் தனது கணவர் குடும்பத்தினர்னு மொத்த நாட்டாம குடும்பத்தினரை வச்சு போலீஸ் ஐடென்டிபிகேஷன் பரேட் நடத்திருக்காங்க. அதுல நாட்டாம குடும்பத்தினர் மொத்தமா இவ லட்சுமி இல்லன்னு சொல்லிட்டாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க. சார் என் தங்கச்சி அவனு என்ன லட்சுமின்னு சொன்னா. அவங்க விவரம் தெரியாத பொண்ணு. வீட்ல இருக்கிற பெரியவங்க யாரும் உன்னை லட்சுமி ஏத்துக்கல. ஐயோ யுவர் ஆனர், ஆகவே இந்த பெண்ணை ஜான்சி தான் என்று சொல்லி ஆந்திர போலீசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். போலீஸ் எப்போ அவங்க கேஸை முடிக்கணுங்கிறதுல தான் குறியா இருப்பாங்க. கோர்ட் அப்படியெல்லாம் அவசரப்படுத்த முடியாது. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இவங்க லட்சுமியா சந்தேகம் வந்துச்சுன்னா நிச்சயமா இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும்னு தான் இந்த கோர்ட் நினைக்கும். இந்த பாருமா, உன்னை லட்சுமின்னு சொல்றதில்ல, அதை நிரூபிக்க உனக்கு ஒரு சான்ஸ் தரும். உனக்காக வாதாட வக்கீல் ஏற்பாடு பண்ணணுமா? நான் இப்ப இருக்கிற நிலைமையில என்ன தவிர வேற யாராலையும் இந்த லட்சுமியை நிரூபிக்க முடியாது. சரி, உன்னை நிரூபிக்க என்ன வேணும்? எனக்கு என் ஹஸ்பண்ட நேர்ல பார்க்கணும். நான் நேர்ல பார்த்து நான் லட்சுமி இல்லையான்னு கேட்கணும். என் கண்ணை பார்த்து பேசினா நிச்சயமா வெற்றி என்ன நம்புவாரு. சாரி யுவர் ஆனர், முடிஞ்சு போன கேஸை மறுபடியும் ஆரம்பிக்கிறதுனால இந்த கோர்ட்டோட நேரம் தான் வீணாகும். சார் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு தான் இந்த கோர்ட் இருக்கு. அதுக்காக எவ்வளவு கால அவகாசம் வேணாலும் எடுத்துக்கலாம். இது தப்பு இல்லை. இந்த பெண் தனது கணவனை பார்த்தால் உண்மை தெரிய வாய்ப்பு இருக்கு என்று கூறும்போது அந்த வாய்ப்பை நானும் வழங்க வேண்டும். ஆகவே இந்த பெண்ணின் கணவருக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிடுகிறேன்.
போடவா? இன்னும் கொஞ்சம் இல்ல, சாம்பார் விட்டு. இல்ல வேண்டாம். ஆமா, வெற்றி சாப்பிட்டானா? சாப்பிடல, பசிக்கலன்னு சொல்லிட்டா. சாப்பிடாம இருந்தா இப்படி. வெற்றி, அப்பா கூப்பிடுறாரா? சாப்பிடலையாப்பா? பசிக்கலப்பா. வெற்றி, பசிக்காட்டி நேரத்துக்கு சாப்பிடணும். நம்ம மனசு வேற, உடம்பு வேற. மனசுக்குள்ள 1000 வலி இருந்தாலும் வைத்தியம் கவனிச்சுக்கணும். ஏற்கனவே மனசு கெட்டு போயிருக்கு. சாப்பிடாம உடம்பையும் கெடுத்து கூடாது. வா, வந்து சாப்பிடு, உட்கார்றா. இல்லப்பா, என்னால சாப்பிட முடியல. எனக்கு பசிச்சா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏய், என்னங்க இது? வாங்க சார். இப்ப என்ன விஷயம்? சார் யாரு? இவரு கோர்ட்ல இருந்து வந்திருக்காரு. கோர்ட்ல இருந்தா என்ன விஷயம்? வேற என்னவா இருக்கும்பா? ஒண்ணு அந்த பொண்ணு ஜெயில இருந்து தப்பிச்சு போயிருப்பா, இல்லைன்னா செத்து போயிருப்பா. அதானே சார், நான் சொல்றத முதல்ல எல்லாரும் கேளுங்க. அந்த ஜான்சி கேஸ் கோர்ட்டுக்கு போயிருச்சு. நாங்க அவளை கோர்ட்ல ஒப்படைச்சிட்டோம். அங்க போய் அவ நான் தான் நாட்டாமையோட மருமக, வெற்றியோட பொண்டாட்டின்னு பழைய பல்லவியே பாட ஆரம்பிச்சிட்டா. அதான் கோர்ட் அதை பத்தி வெற்றி கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லிருச்சு. ஏன் சார், உங்களுக்கு எல்லாம் வேற வேலையா கிடையாதா? எப்ப பார்த்தாலும் எங்களையே சுத்தி சுத்தி வரீங்க. அன்னைக்கு வந்து அடையாளம் மட்டும் காட்டா போதும்னு சொல்லிட்டு இப்ப வந்து கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்றீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாம் உயிரோடு இருக்கணுமா, போயிடுவா? இல்ல வெற்றி, அது வந்து நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. சார், பொதுவா பொதுமக்களுக்கு போலீஸ் தான் சேவை செய்வாங்க. இங்க என்னடானா நாங்க உங்களுக்கு சேவை செய்ய வேண்டியிருக்கு. உங்க கோபத்துக்கு பின்னால் இருக்கிற வலி எனக்கு தெரியுது. ஆனா இதுல என்னால எதுவும் செய்ய முடியாது. வெற்றி கோர்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த பொண்ணு லக்ஷ்மி இல்லைன்னு சொன்னா போதும். சார், ஃபுட்பால் மாதிரி உதச்சிட்டே இருக்காதீங்க சார். என்னால தாங்க முடியாது. இப்படி வீட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அனாவசியமா என்ன அலைய வைக்காதீங்க. நானே மீள முடியாத வேதனையில இருக்க. என் லட்சுமி சத்த அதிர்ச்சியே இன்னும் என்ன விட்டு போகல. இதுல ஜான்சி நான்சின்னு எல்லாத்தையும் என்கிட்ட சேர்க்காதீங்க. வெற்றி, நான் எதையும் சேர்க்கல, அதுவா வந்து சேருது. இத பாருங்க சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் எங்கேயும் வரதா இல்ல. வெற்றி, இது கோர்ட் உத்தரவு. நீங்க வந்துதான் ஆகணும். சட்டப்படி உங்ககிட்ட நான் வந்து சொல்லக்கூடாது. கோர்ட் ஆளுங்க வந்து தான் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அவங்க சொல்ற தேதியில நீங்க கோர்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல. வரலன்னா அப்புறம் அரெஸ்ட் வாரண்ட் வரும். அப்பவும் நான் தான் வருவேன். என்ன சார், மிரட்டுறீங்களா? நான் மிரட்டல, சட்டத்தை சொல்றேன். உங்க குடும்பத்து மேல உள்ள மரியாதையில நான் இவர் கூட வந்தேன். உங்க நன்மைக்காகத்தான். உங்க கஷ்டம் தெரிஞ்சதுனால தான் நீங்க இருக்கிற மனநிலையில இப்படிதான் வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிப்பீங்க. அது வேற பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு இன்னும் கஷ்டப்பட வேண்டி வரும். அதை எடுத்து சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். இதுக்கு மேல இவர்கிட்ட நீங்க நோட்டீஸ் வாங்குறதும் வாங்காததும் உங்க இஷ்டம். நீங்க கோர்ட்டுக்கு வந்தா அது இன்னையோட முடிஞ்சிடும். ஏன்னா அந்த ஜான்சி 2 ஸ்டேட் போலீஸால தேடப்படுற ஒரு குற்றவாளி. ஆந்திரா போலீஸ் அவங்க கஸ்டடிக்கு கேட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவ உங்க வீட்டு பொண்ணுன்னு நாடகம் ஆடுறதுக்கு நாங்க முற்றுப்புள்ளி வச்சு கொடுத்தாதான் அவளை கோர்ட் அவங்க கிட்ட ஒப்படைக்கும். ஏற்கனவே போலீஸ் தரப்பு சாட்சியா அவ உங்க குடும்பத்து பொண்ணு இல்லைன்னு நானும் சாட்சியம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்களும் வந்து சொல்லிட்டீங்கன்னா அவ இங்க இருக்க போறதில்ல, ஆந்திராவுக்கு போயிருவா. அங்க அவளுக்கு தூக்கு நிச்சயம். இது உருவ ஒற்றுமையால வந்த ஒரு சின்ன குழப்பம். சம்பந்தப்பட்டவங்க வந்தா அதுவும் தீந்துட போகுது. இதுல உங்க கோஆபரேஷன் தான் உங்க எல்லாருக்குமே நிம்மதியை தரப்போகுது.
போறேன்பா, போறேன். எல்லாம் என் தலை எழுத்துன்னு போயிட்டு வரேன். கொடுங்க. நான் வரேன் வெற்றி. ஐயா வரேங்க. வெற்றி வெற்றி வெற்றி. இத பாருமா, நீ சொன்னதுக்காக நாங்க வெற்றியை வரவழைச்சிருக்கோம். இப்போ வெற்றி கிட்ட நீ என்ன கேட்கணுமோ அதை கேளு. வெற்றி, என்ன கேட்கறது? பாருமா, யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் மனசுல தோன்றதை கேளு. என்ன கேட்கணும்னு யோசிக்கிறேன் சார். பயப்படாம கேளுமா, அப்பதான் நீ சொல்றது உண்மையான ஆகும். என்ன யோசிக்கிற? கோர்ட்டை எப்படி ஏமாத்தலாம்னா, என்ன சொன்னீங்க? என்னையா நீங்க அப்படி சொன்னீங்க? வாய மூடு. ஐயா, கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறாங்க. மிஸ்டர் வெற்றி, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளவு டைம் கொடுத்தாலும் இவளால சொல்ல முடியாது. ஏன்னா இவ என் லட்சுமி இல்ல. என்ன வெற்றி, நான் தாங்க உங்க லக்ஷ்மி. பாருமா, பெரும் வார்த்தையால இப்படி சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ லட்சுமிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சார், சத்தியமா நான் தான் சார் லக்ஷ்மி. என்னம்மா ஆதாரம்? ஒரு நிமிஷம் என்ன பாருங்க வெற்றி, என்ன பாருங்க வெற்றி. வெற்றி, என் முகத்தை பார்க்கறதுக்கு கூட பிடிக்காம போயிடுச்சுல்ல. நான் உங்க மனைவி லக்ஷ்மி. நீ என் மனைவி மாதிரி இருக்க. ஆனா நீ என் மனைவி இல்ல. நீ என் லக்ஷ்மி இல்ல.
இல்ல. நான் அப்படி என்னங்க பாவம் பண்ண? என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்க, அதெல்லாம் ஒரே செகண்ட்ல எப்படிங்க உங்களால தூக்கி போட முடியுது? ஐயா, நான் சொல்லல இவ கோர்ட் நேரத்தை வேஸ்ட் பண்றான்னு. வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க. இந்த பாருமா, இதுக்கு மேலேயும் டைமை வேஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு இந்த கோர்ட் எடுத்துக்கும். சரிங்கய்யா, கேக்குறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கேள்வி கேட்டு பதில் சொல்லிதான் புரிஞ்சுக்க முடியும்னா கேக்குறேன். இதை விட்டா என்ன லக்ஷ்மின்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே இல்லைங்கிறதுனால நான் கேக்குறேன். என்ன மன்னிச்சிடுங்க வெற்றி. நீ என்ன கேட்கணுமோ அத முதல்ல கேளு. வெற்றி, நம்ம முதல்ல எங்க சந்திச்சோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அத பத்தி உனக்கு என்ன? நீ என்ன கேட்கணுமோ அதை கேளு. வெற்றி, அவங்க கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. சரி, சொல்றேன். நானும் லக்ஷ்மியும் முதல்ல வெற்றி, பொள்ளாச்சியில ஒரு குவாரியில தானே சந்திச்சோம். அப்போ நான் கல்யாண கோலத்துல இருந்தேன். நீங்களும் அதே கல்யாண கோலத்துல தானே இருந்தீங்க. நீங்க அங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்திருந்தீங்க. நானும் அதுக்காக தான் வந்தேன். அப்ப நம்ம ரெண்டு பேருமே நம்ம விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். என்ன வெற்றி, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதாயா. ஐயா, ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக நான் இவள லக்ஷ்மின்னு எப்படி ஏத்துக்க முடியும்? இல்லைங்கய்யா, இது மட்டும் இல்ல, நான் நடந்ததெல்லாம் சொல்றேன். வெற்றி, நம்ம வாழ்க்கையில நடந்த ஒவ்வொன்றும் என் ஞாபகத்துல அப்படியே இருக்கு வெற்றி. யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? என்ன வெற்றி, என்ன எப்படி எல்லாம் பேசுறீங்க? தங்கவேல் மாமாக்கும் தேன்மொழி அக்காக்கும் நாம தானே போராடி கல்யாணம் பண்ணி வச்சோம். அவங்க கல்யாணத்தை பத்தி ஊர் உலகத்துக்கே தெரியும். இதுல என்ன ரகசியம் இருக்கு? வெற்றி, ரகசியம்னா அது நமக்குள்ள உண்மையாவே கல்யாணம் நடக்கல. சக்தியோட கல்யாணத்துக்குள்ள நாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். ஆனா அன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்குள்ள அவங்க கல்யாணம் நடந்துருச்சு. ஞாபகம் இருக்கா? என்னையா இது?
இவங்க சொல்ற கதை யாரோ ஒரு கல்யாண புரோக்கரோட கமிஷன் நோட்டை படிச்ச மாதிரி இருக்கு. அந்த கல்யாணம், இந்த கல்யாணம், இவங்க கல்யாணம், அவங்க கல்யாணம்னு சொல்றாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே? யாருக்குமே தெரியாத ரகசியம்னு இவங்க இது வரைக்கும் எதையும் சொல்லல. யாரோ சொல்லி கொடுத்தத அப்படியே ஒப்பிச்சு நம்ம எல்லாரும் நேரத்தையும் வேஸ்ட் பண்றா. என் லட்சுமி மேல சத்தியமா இவ லட்சுமி இல்ல. என் லட்சுமிக்கு நான் கொல்லி வச்சுட்டேன். என் கையாலேயே கொல்லி வச்சுட்டேன். இனிமே அவ வரமாட்டா. ஐயோ வெற்றி, நான் தான் வெற்றி உங்க லக்ஷ்மி. இது எப்படி நிரூபிப்பேன் உங்களுக்கு? இது உண்மைதான் வெற்றி, நம்புங்க வெற்றி. ஐயோ இந்த வழக்கு 2 தனிநபர் சம்பந்தப்பட்டது மட்டுமன்றி 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது. ஆகவே இதை தெளிவாகவும் அதே சமயத்தில் விரைந்து முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த வழக்கு நாளை மறுபடியும் விசாரணைக்கு வருகிறது. அப்போது லட்சுமி தரப்பில் போதுமான ஆதாரங்களையும் வெற்றி தரப்பில் ஒத்துழைப்பையும் தர வேண்டும். The court is adjourned. வெற்றி, வெற்றி நம்புங்க வெற்றி, நான் தான் உங்க லக்ஷ்மி வெற்றி. வெற்றி